அத்துமீறிய பாகிஸ்தானின் இலக்குகளை தாக்கி அழிப்பதுதான் இந்தியாவின் பணி. சடலங்களை எண்ணுவது எங்கள் வேலை அல்ல, அது பாகிஸ்தானின் பணி என லெப்டினன்ட் ஜெனரல் ராஜு பேட்டி. இனியும் அத்துமீறினால் இந்தியா என்ன செய்யும் என்பது பாகிஸ்தானுக்கு நன்கு தெரியும். ஹாட்லைனில் பாகிஸ்தானுக்கு செய்தி அனுப்பியதாக இந்திய முப்படை அதிகாரிகள் விளக்கம். பாகிஸ்தான் இன்றிரவு தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் தண்டனைக்குரியதாக இருக்கும். பாகிஸ்தான் இனி அத்துமீறினால் பதிலடி வளமாக இருக்கும் என லெப்டினன்ட் ஜெனரல் ராஜு எச்சரிக்கை. பாகிஸ்தானில் உள்ள பல விமானப்படை தளங்களை இந்தியா அழித்துவிட்டது. பாகிஸ்தானின் உயர் தொழில்நுட்ப போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. யூசுப் அசார், அப்துல் மாலிக் ரவூப், முதாசிர் அகமது உள்ளிட்ட முக்கிய பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டோம். பயங்கரவாத கட்டமைப்பை அழிக்கவே ஆபரேஷன் சிந்தூர் என முப்படை அதிகாரிகள் விளக்கம். பாகிஸ்தானிலிருந்து அலையலையா ஏவப்பட்ட அனைத்து ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்துவிட்டோம். விமானப்படை நடவடிக்கைகளின் தலைமை இயக்குனர் ஏர் மார்ஷல் ஏ.கே. பாரதி பேட்டி. பாகிஸ்தானிலிருந்து குண்டு வீசினால் இந்தியாவிலிருந்து ஏவுகணை வீசப்படும். பயங்கரவாதத்தை ஒழிக்காமல் விடப்போவதில்லை என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸிடம் பிரதமர் மோடி திட்டவட்டம். காஷ்மீர் விவகாரத்தில் எங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று ட்ரம்ப் அறிவித்த நிலையில் பிரதமர் மோடி விளக்கம். தமிழகத்தில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோடு, கரூர் மற்றும் மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் இதுபோன்ற மாநாட்டை எந்த கட்சியும் நடத்தியது இல்லை என பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. வன்னியர்களை வாக்கு வங்கிக்காக மட்டுமே அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. எனக்கு இவ்வளோ எழுச்சியாக நடைபெறுகின்ற இந்த மாநாடு தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று அவ்வளோ செய்திகள் என்று எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடனான சந்திப்பில் முதல்வர் ரங்கசாமி ஆதங்கம். காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தை விற்பனை. நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேர் கைது செய்து சிறையில் அடைத்த திருநள்ளாறு போலீஸ். வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் தனக்கு தானே சிலை வைத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் வைக்கப்பட்டுள்ள சிலை. மே 16 அல்லது 17ஆம் தேதி IPL போட்டிகள் மீண்டும் தொடங்க வாய்ப்பு. திருத்தப்பட்ட பட்டியல் நாளை வெளியாகும் என IPL BCCI ஆலோசனை கூட்டத்திற்கு பின் தகவல். சொந்த ஊர்களுக்கு திரும்பிய வீரர்களை ஓரிரு நாட்களுக்குள் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும். அணி நிர்வாகங்களுக்கு IPL நிர்வாகம் உத்தரவு. மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா சாம்பியன். இறுதிப் போட்டியில் 97 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி அபார வெற்றி. இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன்ஷிப் பதவியை நிராகரித்த ஜஸ்பிரீத் பும்ரா. பணிச்சுமை மற்றும் அடிக்கடி காயம் ஏற்படுவதால் கேப்டன் பொறுப்பை நிராகரித்ததாக தகவல். இத்தாலி ஓபன் டென்னிஸ் 2வது சுற்று ஆட்டத்தில் இத்தாலி வீரர் லோரன்சா முசெட்டி வெற்றி. 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்க வீரர் பிராண்டன் நாகாஷிமாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.